மச்சான் போன வருஷம் தான் நம்ம அசிங்கமா தோத்துச்சான். இந்த தடவை நம்ம யாருன்னு காட்டுறோம்டா. அதுவும் அந்த அஸ்வின் இருக்காங்க என்னமோ ஒரு விக்கெட் எடுத்துட்டா அப்படி வந்து ஆடுறான். அவன் செய்யணும்டா. பயமா அது கடிச்சிடா. ஸ்கூல் டப்பா மாதிரி உட்காந்துருக்கீங்க. நீங்க ஒரு ஆளாடா. நீங்க அடிச்சு உங்களால ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி பேசி பேசி தான் போன வருஷமே இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சு. இந்த வட்டம் ஜெயிச்சிடலாம்டா. ஆமா நீங்க பேசாதீங்க மாமா. போன வாட்டி இவங்கள தான் தோத்தோமே. அவங்க நல்லா ஆடுறாங்க மாமா. ஆமா இதுவரைக்கும் அவங்க சோதா பசங்கடா, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இந்த மேட்ச் என்னன்னு தெரியல, பேட்டிங் பவுலிங் எல்லாத்தையும் தெரிக்க விடுறானுங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஒண்ணும் பண்ண முடியலடா. நான் நல்லா தான்டா ஆடுவேன். ஒருவேளை மொத்த கால் வாங்கிச்சுன்னு வை, சப்ஸ்டியூட் அருணால்ட்டு எந்த காப்பாத்துறேன். மொத்த வீட்டு ஏன் கூப்பிடுறீங்க? நானும் மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? அவன் டீம் விவேக் மட்டும் வந்து நல்லா டீமே ஜெயிக்குது. அவன் நச்சியை காலி பண்ணிட்டுன்னு வச்சுங்க, நம்ம அதெல்லாம் ஜெயிச்சிடலாம். சும்மா போயிடாதீங்கடா. டேய் விஸ்வா, அவன் நச்சு போல்டு பண்றாங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. மச்சான் அவன் விக்கெட் இல்லை இப்போ சொல்றேன், அதுல 4 விக்கெட் எல்லாம் எடுக்க முடியும். ஆனா அதை தவிர பேட்டிங் அதெல்லாம் என் கையில இல்லை. அதெல்லாம் நீ தான் பார்த்து ஒன்னே ஒண்ணு, அவன் மட்டும் தூக்கு. எல்லாரும் பயந்துருவான். தூக்குவேன் தூக்கு, அதான் எனக்கும் வேணும். சுதாகர் மட்டும்தான் பவுலிங்ல வீட்டு சரியா. அவன் பவுலிங் மட்டும் ஒரு ஓவர் எப்படியா சமாளிச்சிடான். அதுக்கப்புறம் சின்ன பார்த்துப்பான். டேய் ஒரு ஓவர்லாம் தாங்க முடியாது. அவன் 2 பயப்படுறியா குமார்? ஆமா கட்சி 2 வருஷமா கப்பே அடிக்கல. இந்த வருஷம் நம்ம அடிக்கணும். அம்மா தூண்டு பசங்க அவனுங்களை பார்த்து எதுக்கெல்லாம் பயந்து நினைக்கிறீங்க? பயம் எனக்கா? நாங்கெல்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போறோம். கப்படிக்கலாம் எப்படி கப்படிக்கும்? கேட்ச் விடுறீங்க, போலிங் உலக போக பேட்டிங் உலக மாட்டேங்கிறீங்க. அப்புறம் இப்படி வர கேட்ச் பிடிக்கணும். ஆளுக்கு 2 கேட்ச் விட்டு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா. மச்சான் அவனுங்க சுதாகர் அந்த டீம் பயங்கரமா பவுலிங் போடுறான். என்னால ஒரு ஓவர்லாம் தாங்க முடியாது. மேக்ஸிமம் 2 பால் தான் அடிக்க முடியும் என்னால. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிறான். சொல்றது புரிதாடா உனக்கு? ஒரு ஓவர் தாங்க மாட்டியா? அதுக்கப்புறம் சின்ன பார்த்து பண்றான். ஒரு ஓவர் கேவலமா பேசிட்டு ராஸ்கல். சின்னான்ட்டு அவன் என்னடா பண்ணுவான்? ஒத்தாலா எல்லாத்துக்கும் அவன்தல்லே கட்டுருங்க. அப்ப எல்லாத்துக்கும் நம்மள குடும்பத்துக்கு வரும். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்ட. டேய் என்னடா பயந்து நிக்கிறீங்க? டீம்ல விவேக் தோத்துனடா. அவன் அழகா இப்சா காலி போடுவான்டா. ஜெயிப்போன்டா. என்னடா யோசிச்சு நிக்கிறீங்க? நானும் ஜெயிப்போம் தான் சொல்றேன். அது ஏன் பயப்படுறீங்க? இறங்கி ஆடுவான் மாமா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. மத்த இதுல பரவாயில்லடா, இந்த மேட்ச் அவனுக்கு ரொம்ப ஆடுறானுங்கடா. நாளே ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். மொத்தமாக அண்ணாவெல்லாம் சொல்ல முடியாது. நான் கிளம்புறேன். ஆமாடா பயமா பயந்துட்டேன். என்ன மாமா எங்க மாதிரி போகுது? என்ன பூமர் மாதிரி பூமர் தான் நான். இந்த மாதிரி போவாதீங்கடா. அந்த மாதிரி பயந்து பயந்து தானே இந்த நிலைமையில இருக்கும். டேய் 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த டீம்டா இது? சின்ன சின்ன பொடி பசங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கு. ஸ்கூல் ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாம் சண்டை போட்டுருக்கீங்க. நீ ஒரு ஆளா? உட்காருடா, அடிச்சு ஜெயிக்கிறோம். மாமா கோவம் வந்துருச்சு. உங்க டைலாக் தான். ஆனா உங்க இஷ்டத்துக்கு உங்க ஆடுறது இல்ல. இதெல்லாம் கீழே போயிட்டு அங்கிருந்து பேசிட்டு தான் கிரவுண்டுக்கு வரீங்க. அப்படி நீங்க நேச்சுரலா பண்ணுவோம். எப்படி போட்டாலும் ஜெயிச்சிடலாம்டா. இவங்க ஒரு ஆள் அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா கடுப்பா. மாமா அவங்க ஆளுதான். இந்த மாதிரி பேசி பேசினா 3 வருஷமா அவனுங்க செஞ்சுட்டு இருக்கானுங்க. போன மேட்ச்ல கூட வாயிலே அவங்களுக்கு விட்டானே. மாமா இந்த முட்டி தான மாமா அது. மாமா பத்தி பேசாத தப்பா. மாமா நான் பாத்துறேன் மாமா. அதனால நம்மளோட பெரிய நீ உருவா பேசுற தப்பா பண்ற. யார் அவன்? யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம பையன். போன மேட்ச் ஜெயிச்சமா தோத்தமா? டேய் எப்படா ஜெயிச்ச? 2 ஸ்கோர் தோத்துட்டான்டா. அதுக்கான டென்ஷனும் எதுவுமே இல்ல. எல்லாம் ஜாலியா இருக்கீங்க. அவன் ஜெயிச்சே கூட உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. என்ன ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்குறீங்க 2 பேரும்? சரி மாமா. சைன்ல எதுக்கு ஆயிரும்? மாமா அவன் பவுலர். இல்லன்னா அசிங்கமாக்கிடுவாங்க. ஒழுங்கா ஜெயிச்சிருவோம். ஓகே நல்லா இருக்கு. சரி என்ன நம்பர் வாங்கி பதிலா இருக்கு. ஹலோ சார்.
6 மாசம் ஆச்சு சார். குத்த காசு பசங்களும் வரல, அட்டியும் வரல. என்னதான் சார் நினைச்சுன்னு இருக்கீங்க? 6 மாசம் வராது, இந்த 1 மாசம் வச்சிருக்கீங்களா? இது சரியா வர மாதிரி தெரியலண்ணா. படிக்குது சார் காலேஜ்ல. வாங்கும்போது எப்படி கேட்டீங்க? அதுக்கு வாங்குறது உடனே கொடுத்துறேன்னு சொன்னீங்களா? நீங்க கடன் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. நீங்க கொடுக்குற மாதிரி இல்ல, நானும் வாங்குற மாதிரி இல்லையே. என்ன பண்றது? வாயில என்ன வச்சிருந்தேன்? 6 மாசம் ஆகுது. சும்மா அப்படியே வந்துட்டேன், எதுவுமே பேசல. நீங்க வந்து எங்கிட்ட காரணத்தை சொல்லிருக்கேன். என்னங்கடா பண்றீங்க? நம்மளை பார்த்து அவனுக்கு பயந்துக்கணும். பாவம் பார்த்துட்டு வரதுக்கு டேய் நம்ம ரவுடிசம் பண்றான். ஐயோ நான் தான் ரவுடிங்கிறது நானே சொல்லி தெரிய வேண்டியிருக்கேன். நான் தான்டா. என்ன விஷயம்? வரீங்களா? சரிண்ணா. நைட்டு எங்கே தான் இருக்கோம்? வரேன்னாரா? என்ன வராது வரட்டும். அரே அண்ணா எப்படி இருக்குது? பிரச்சனை என்ன பிரச்சனை? 6 மாதம் ஆச்சு. வட்டியும் இல்லை, முதலும் இல்லை. புதுசாக 10 லட்சம் ரூபாய். டேய் பேசுங்கடா, நானே பேசுறேன். பிரச்சனை எல்லாம் 1000 2000 பரவாயில்ல. நான் 10 லட்சம் நான் 6 மாசமா அலைய விட்டுருக்கேன். அந்த ஆளு தர மாதிரி எங்களுக்கு தெரியல. தெரியல. மூஞ்சே சரியில்லை. எப்படி இருந்தாலும் நம்ம திட்டு விட்டீங்க. நான் வாங்கும் போது பார்க்கணுமே, நான் வந்து அழுதுன்னு வீடு ஜப்தியாக போகுது, பொண்ணு கல்யாணம் அத்தின்னு சொல்லி வாங்கினானா. ஓ இதான் பிரச்சனையா இப்பா? ஆமாண்ணா, முழுசா 6 மாசம்னா 1 மாசம் கூட வட்டியும் வரல, முதல்ல வரல. 6 மாசம் காந்தி தாத்தா மட்டும்தான் இருக்கிறாரு. இவ்வளவுதான் கலெக்ஷன் இன்னைக்கு. யாரும் தரலடா. ஏய் என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க? ஏதாவது இருக்கா இல்லையா? சோத்துக்கு மட்டும் தான் இங்க வருவீங்களா? அங்கே உட்கார்ந்துருக்க வேண்டியதானே? பணம் வாங்கினவன் தான் நம்மளை பார்த்து காசுக்காக வந்து காரணத்தை சொல்லிட்டு இருக்கணும். நீங்க எங்கிட்ட காரணத்தை சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம இன்னொருத்தர கொண்டே கொடுக்கணும். எவன் கொடுப்பா? அறிவு வெட்டணும். ஏன்றா நம்ம கலெக்ஷன் ராயபுரம்ல எல்லாரும் வசூல் பண்ணதல ஒருத்த மட்டும் சட்டை எடுத்து போட்டாங்க. கூட்டி இழுத்து பாத்தியா? நல்லா பூட்டி இருக்கானே. சந்தேகப்பட்டு இழுத்து தொங்கி பார்த்தேன். அது போட்டு தாண்டா. 170. இது ஆல்ரெடி அடுப்புல போட்டு வெந்தது. இது எப்படி மடிப்பீங்க? ஒண்ணு மடிச்சு கட்டுங்க. நீங்கள் வாங்கும் சமோசாவில் தங்க சமோசா உங்களுக்கு கிடைத்தால் 1 வருடத்திற்கு சமோசா இலவசமாக சாப்பிடலாம். இப்படிக்கு நிர்வாகி. ஓனர் அங்க இருக்காரு. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன். தெய்வமே பேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன வரப்போகுது? ஜனவரிக்கு அப்புறம் கட்ட போறாங்க. அப்ப சப்போஸ் வந்து இந்த இடம் பத்தல, இந்த ஒரு எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாமா? ஏன்னா இது எடுத்தோம்னா இன்னும் நல்ல இடம் உண்டு. அப்போ அந்த செய்யறது வந்து இங்க செட் பண்ணா அதை வீடா மாத்திட்டு இன்னும் வசதியான ஆக்சுவலா இது 12 மணிக்கு முடிச்சிருந்தேன்டா. அப்படியா? மறந்துட்டேன். 12 மணிக்கு மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசம் 11 மினிட்ஸ் கேக் கட் பண்ணிடலாம். ஐஸ்கிரீம் கேக் வேற நல்லா உடம்பு சரியில்லைன்னு சொன்னல கட் பண்ணி அவங்க அப்பக்கும் சேர்த்து நீ சாப்பிட்டுரு. Happy birthday to you. Happy birthday to you. எங்க துளசி Happy birthday. சர்ப்ரைஸா இருக்கேடா. கண்டே சர்ப்ரைஸ் நீ கண்டே பிடிக்க முடியாது. ஒரு இன்ச் கூட கண்டுபிடிக்க முடியல.
இல்ல அது மேல அங்க கொஞ்சமா கூட பரவாயில்ல. இந்த கேக்க வேணா எடுத்துக்கூட அப்பாவுக்கு. ப்ரௌனி நானும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். நீ என் கையில கொடுத்துருலாம். தேங்க்யூ. சாப்பிடக்கூடாது. கொடுக்கலாமா சார்? கொடுக்கூடாதா? லைட்டா ஃபார்மட் லைட் எடுத்து வைங்க சும்மா. நல்லா வாங்க. எல்லாருமே பாபா பாபா சொல்லுங்க. பாபா பிளேட்டுங்க பெரிய பீஸா பார்த்து எடுக்கிறான். தூக்குறான். பெரிய பீஸா பார்த்து திருப்பி